ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் சேனல். நண்பர்களுக்கு வணக்கம். முந்தைய காலகட்டத்துல சில வைத்தியங்கள் மக்களுக்கு தெரியும். அதனால ரொம்ப முடியாம போனா மட்டும்தான் அவங்க மருத்துவமனைக்கு போவாங்க. ஆனா இப்போ அப்படியா? சின்ன காய்ச்சலோ இல்ல தலைவலியோ மருத்துவமனைக்கு போங்க, அப்பதான் சரியா போகும் அப்படின்ற எண்ணம் எல்லாத்துட்டையுமே நிலைய வருகிறது. இப்படிப்பட்ட காலத்துல உங்களுக்காக சில வைத்தியம். நல்லாதாங்க இருப்போம், திடீர்னு அந்த விக்கல் வந்துரும், என்னதான் பண்ணாலுமே நிக்காது. அப்ப என்ன பண்ணுங்கன்னா, 2 விரலால உங்க காதுகளை நல்லா அடைச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா விக்கலானது டக்குன்னு நின்றும். அதே போல சர்க்கரை வாயில அள்ளி போட்டாலும் விக்கல் வந்து டக்குன்னு நின்றும். சில பேருக்கு கொட்டாவி விட்டுட்டே இருப்பாங்க. நான் நைட்ல கொட்டாவி விடுறோமேங்க, அத சொல்லலங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், கொட்டாவி நிக்கவே நிக்காது. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப உங்க மூச்சை 4 இல்ல 5 தடவை நல்லா இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்களே சுறுசுறுப்பாவீங்க, கொட்டாவியும் குறைஞ்சிரும். நம்மள சில பேருக்கு என்னதான் குளிச்சுட்டு வந்தாலும் அந்த உடல் வந்து நாற்றமானது ரொம்ப இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க குளிக்க போறீங்களா, அப்ப கையில ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதோட சாரை நீங்க குளிக்க போற தண்ணிக்குள்ள விட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நாள் முழுதும் நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருப்பீங்க, எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் இல்லாம இருக்கும். அதே போல நம்ம ஃப்ரெண்ட்ஸ பேசிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூஞ்சிய சுண்டுவாங்க. என்னடா இவங்க திடீர்னு மூஞ்சிய சுண்டுறாங்களே, என்ன காரணம்னு தெரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா சொல்லுவாங்க, என்னடி உன் வாய் நாறுது அப்படின்னு. அப்படிப்பட்டா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நம்மளுக்கு தான் தெரியுமே எலுமிச்சம்பழம், அதை எடுத்து கொஞ்சம் உப்பை மட்டும் கலந்துக்கோங்க. அது 2ஐயும் சேர்த்து குடிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல குடிச்சாலும் சரி இல்ல வாய் கொப்பளிச்சாலும் சரி அந்த வாயில உள்ள நாத்தமானது போயிருங்க. அதே போல சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அப்பா வந்து திட்டுவார் அம்மாவை, ஏண்டி தலைய கட்டிட்டு வேலை பார்க்க மாட்டியா, இங்க பாரு சாகத்துல வந்து முடி வந்துருச்சு அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு வாழைப்பழத்துல ஒரு நெல்லை வச்சு முழுங்க சொல்லுங்க, முடி அப்படியே வெளியே வந்துருங்க. வெயில் காலம் வந்துட்டா போதும், ஒரே உடம்பு ஃபுல்லா வேனல் கட்டியா வந்துரும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வெள்ளை பூண்டை எடுத்து அதை நசுக்குங்க. நசுக்கி பிறகு சுண்ணாம்புல வந்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு அந்த கட்டில போட்டு வந்தீங்க அப்படின்னா அது உடஞ்சும் போகும், சீக்கிரமா குணமும் ஆயிருங்க. மழைக்காலம் வந்துட்டாலே போதுங்க, சளி காய்ச்சல் இரும அதுவும் சேர்ந்து வந்துருங்க. வந்துட்டா போதும், நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமாவே இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. என்னன்னா, புளிய மரப்பு, உப்பு, மிளகா, தேங்காய் இது 4ஐயும் சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அதுவும் இருமலுக்கு ரொம்ப நல்லா கேக்குங்க. அதே போல ஜலதோஷம் புடிச்சு போச்சா, நீங்க கவலைப்படாதீங்க, சுக்க நல்லா வந்து தட்டி கசாயம் மாதிரி போட்டுக்கோங்க. அதோட தேனையும் சேர்த்து கலந்துட்டீங்க அப்படின்னா ஜலதோஷம் வந்து டக்குன்னு போயிருங்க. ஜலதோஷம் வந்துட்டா சும்மா வாங்க இருக்கும், மூக்கு ஒழுதுட்டே இருக்கணும், எங்கடா இருக்கு கர்ச்சீஃப் அப்படின்னு தான் நம்ம தேடிட்டு இருப்போம். இனிமேல் கவலைப்படாதீங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஜாதிக்காவை நல்லா உரசி மூக்கு நெத்தி இது மேல எல்லாம் போட்டு வந்தீங்க அப்படின்னா மூக்கு ஒழுகலானது நின்று போயிருங்க. சளி பிடிச்சாலே போதுங்க, தலை பாரமானது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்ப இப்பெல்லாம் கவலைப்படாதீங்க, கை வைத்தியம் நம்மகிட்ட தான் இருக்குல்ல. 4 வெத்தலை இல்ல 3 விலகு இது 2ஐயும் சேர்த்து நல்லா மெண்டு முழுங்கினீங்கன்னா நீர்க்கோவை, தலைபாரம் இதெல்லாம் டக்குன்னு போயிரும். சளி வந்துட்டா அது மட்டுமாங்க போகும், ஜலதோஷம் காய்ச்சல் இரும எல்லாத்தோடய சேர்ந்து மூக்குலங்க அடைச்சுக்கும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா, 3 ஏலக்காவை எடுத்துக்கோங்க, அதை நல்லா பொடிச்சு நெய்ல வந்து ஊத்திக்கோங்க. அது 2ஐயுமே சேர்த்து அடுப்புல வச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு திரவம் மாதிரி மாறிடுங்க. அதை நல்லா படுக்க வச்சு 2 இல்லது 3 சொட்டை மூக்குல ஊத்திட்டு வந்தீங்க அப்படின்னா டக்குனு மூக்கடைப்பானது பறந்து போயிருங்க. மக்கள்கிட்ட இப்ப இருக்க பெரிய கவலையே எப்படிடா உடம்ப குறைக்கிறது அப்படிதாங்க. கவலைப்படாதீங்க, நம்மகிட்ட தான் சீரகம் இருக்கே. சீரகமா? அதாங்க சமைக்க யூஸ் பண்ணுவோமே, அதுதான். சீரகத்தை 2 வாரத்துல 1 டேபிள் ஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா 15 கிலோ எடை வரைக்கும் குறையலாங்க. அந்த சீரகத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம் தெரியுமா? சீரகத்தை முதல்ல ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி நைட்டு ஃபுல்லா ஊற விட்டுருங்க. காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை கொதிக்க விட்டு வடிகட்டி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு குடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை வேகமாக குறையுங்க. சீரக தண்ணி பிடிக்கலையா, சீரகத்தை பொடி பண்ணி தயிரோட கலந்து சாப்பிட்டாலும் உடம்பு குறையுங்க. தயிரும் பிடிக்கல, சீரக பொடியோட தேன் கலந்து சாப்பிட்டாலும் கூடிய சீக்கிரத்திலே உடல் எடையானது குறையப்படுங்க. சீரகம் உடல் எடையை மட்டும்தான் குறைக்குதுன்னு இல்லைங்க, அதுக்கு வேற சில நன்மைகளும் இருக்கு. என்னன்னா, மாரடைப்பை தடுக்குது, வாய்வு தொல்லையை போக்குது, ஞாபக சக்தியை கூப்பிட்டுது, நோய் மண்டலத்தை வலிமைப்படுத்துதுங்க. இப்படிப்பட்ட சீரகத்தை யூஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு நன்மையான விஷயங்கள் கிடைக்குது பாத்தீங்களா? பெண்களுக்கு பிடித்தது
வளர்றதே முடிதாங்க. ஆனா இப்ப நிறைய பேத்துக்கு முடி வளர மாட்டேங்குது. அது காரணம் ரசாயனம் கலந்த ஷாம்பு, கண்டிஷனிங், ஹேர் கலரிங் தாங்க. இதெல்லாம் போட்டா முடி கொட்டாம வேற என்னங்க பண்ணும்? முடி கொட்டதை எப்படி தடுக்கலாம் தெரியுமா? நிறைய வழி இருக்குங்க. நம்ம வீட்டுல உள்ள பொருளை வச்சு எப்படி முடிய பாதுகாக்கலாம் அப்படின்னா, கசகசாவை பால்ல ஊற வச்சுக்கோங்க. அதை ஊற வச்சு அரைச்சு பாசி பருப்போட கலந்து போட்டீங்கன்னா முடி கொட்டவே கொட்டாதுங்க. நம்ம வீட்டுல நல்லா வளரக்கூடிய கத்தால அந்த ஜெல்ல நார்மலா போட்டாலே கண்டிஷன் கூட தேவையில்லைங்க. சூப்பரா பளபளன்னு இருக்குங்க. அதையே தேங்காய் எண்ணெயோட கலந்து போட்டீங்கன்னா முடி கருமையாவும் இருக்கும், முடி கொட்டவே கொட்டாதுங்க. கால் முழங்கால் வலிக்கு முடக்கத்தான் கீரை சாப்பிடுவாங்க. அந்த முடக்கத்தான் கீரைய வாரம் ஒரு முறை அரைச்சு தலையில தேய்ச்சு குளிச்சுட்டு வந்தோம்னா முடி உதிர்வை கட்டுப்படுத்தும். அதே போல வெள்ளை நிறைய மாத்தி கருமையாக வளரவும் உதவ செய்யும். முட்டை வெள்ளைக்கரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நல்ல டயட் ஃபுட். அந்த முட்டை வெள்ளைக்கருவை மண்டை ஓட்டுல தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முடி உதிர்வதை தடுக்கும். அதே போல முடியும் நல்லா வளர்ந்து கண்டிஷனோட இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. முடி வளர்றதுக்கும் முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்கும் பெரிய பங்கா வகிக்கிறதே வெங்காயம் தாங்க. வெங்காயத்தை சாரா எடுத்து தலையில தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி உதிர்வை தடுத்து முடி நல்லா வளரும். செம்பருத்தி பூ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பூ தாங்க. அந்த செம்பருத்தி பூ தலைக்கு எவ்வளவு ஒரு அருமருந்து தெரியுமா? அந்த செம்பருத்தி பூவோட தேங்காய் எண்ணெயை கலந்து தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி கருமையாக மாறும். அது மட்டும் அல்லாம முடி உதிர்வதை ரொம்ப தடுக்கும். இட்லி பூ போல வேணுமாங்க? மாவை அரைக்கிறப்ப 2 இல்ல 3 வெண்டைக்காவை நறுக்கி போடுங்க. அதே போல ஒரு தேக்கரண்டி விளக்கெண்ணெய் ஊத்துனீங்கன்னா உங்க இட்லி பூ போல இருக்குங்க. சமைக்கிறப்ப சுடுறது எல்லாத்துக்கும் வழக்கம் தாங்க. இனிமேல் கவலைப்படாதீங்க. முட்டையோட வெள்ளைக்கருவை அந்த சுட்ட இடத்துல போட்டீங்க அப்படின்னா அந்த வடு மாறுங்க. அதே மாதிரி பீட்ரூட்டை என்ன பண்ணுங்க, நல்லா புழிஞ்சு அந்த சாரை எடுத்து தடவுனீங்க அப்படின்னா புழு டக்குன்னு போயிருங்க. கசப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். எதுல? நம்ம பாவக்கால. அத அரிசி கலஞ்ச தண்ணி இருக்குல்ல, அதுல 5 நிமிடம் ஊற வச்சு பாருங்களேன். கசப்பானது எங்க போகும்னே தெரியாதுங்க. இவ்ளோ கைவைத்தியம் இருந்தும் ஏங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மருத்துவமனைக்கு போகணும்? இனிமேலாவது பயன்படுத்தி பாப்போமா? மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.